தன்னோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரிகளுக்கு ஆதரவா நீங்க வந்து பேசுறது பிரச்சாரம் பண்றதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாடு அரசு வந்து அந்த நேரத்தில் மட்டும் அவங்களது வி ஆர் நாட் அலோவிங் வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சொன்னாங்க. இஃப் தே அலோவிங் தெம்னா அங்கே வந்து கான்சிக்வன்சஸ் எப்படின்னா மோசமாக இருக்கும். அவங்க வந்து வி ஆர் நாட் அலோவிங் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு சொன்னது வந்து நீதிமன்ற நடவடிக்கை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஆனாலும் கூட உங்களை அனுமதித்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக தர்காவை வந்து தகர்த்தெறிஞ்சிருப்பாங்க. தர்கா வந்து தாக்கப்பட்டிருக்கும், அங்கே ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கும், அதன் மூலம் ஒரு பதட்டமான சூழல் வந்திருக்கும். அதன் மூலமா இவங்க வந்து அரசியல் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விஜய் கட்சி ஆதரவு தெரிவிக்குதா? ஆமா சார், ரெண்டு சென்சிட்டிவான விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப இதுல போய் கருத்து சொன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக அரசு மேல தவறு இருக்குன்னு சொல்றாங்களே. இப்ப வந்து விஜய் அந்த ஒரு சட்டத்துறையில இருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மத சுதந்திரமே வந்து சட்ட ஒழுங்குக்கும் பொது ஒழுங்குக்கும் கட்டுப்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை பற்றி தெரியாம அரசியலமைப்பு சட்டம் அரசுக்கு ஆதரவா சொல்லியிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மதத்தை வந்து பின்பற்றினாலும் நடைமுறைப்படுத்தினாலும் பிரச்சாரம் பண்ணாலும் கூட அது வந்து சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்கு பாதிக்காத அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்கு பாதிக்கிற வகையில பிஜேபி RSS இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து எப்படி நீங்க சரின்னு சொல்லுவீங்க? அதை தடுத்து அவங்கள விட்டுருந்தா கண்டிப்பா வந்து தர்கா தாக்கப்பட்டிருக்கும். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிருப்பான், அந்த யாராவது சேதப்படுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து பொறுப்பு யார் இருக்க முடியும்? சிட்டி நிர்மல்குமார் ஏத்துப்பாரா? விஜய் ஏத்துப்பாரா? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெறாம இருக்கிறத காப்பாத்துறது தான் சார். நாளைக்கு வந்து ஒரு 41 பேரை வந்து காப்பாத்திருக்க வேண்டியது விஜய் கட்சிக்காரங்க.